இந்த பரிகாரத்தை கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது செஞ்சிருங்க. கார்த்திகை மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் ஞாயிற்றுக்கிழமையில செய்யலாம். ஆனால் தவறில்லை. ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் செய்யறதுனால கூடுதல் விசேஷம். உங்களுக்கு எதிரி தொல்லை அப்படிங்கிறதே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. எதிரிகளை ஓட ஓட விரட்ட செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இந்த கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை சொல்லப்படும். ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் நான் சொல்கிறேன். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம், சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், கார்த்திகை ஞாயிறு விரதம், இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு பெற்ற நாளாக சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு வர்றீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் உங்களுக்கு வந்து கூடவே அதிகரித்து கொண்டே வரும். குறிப்பாக நீங்கள் எவ்வளவு நிறைய பணத்தை சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேகமாக உங்களோட எதிரிகளையும் நீங்கள் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து உங்களுடைய தொழில்லையோ வியாபாரத்திலேயோ முன்னேறிட்டு வர்றீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எதிரி பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் நல்லா முன்னேறிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத எதிரி வெளியில் கூட இருக்க மாட்டாங்க, வீட்டிலையே இருப்பாங்க. சொந்தக்காரவங்க, ரொம்ப நெருங்கிய சொந்தமாக கூட இருக்கும். இவங்க மட்டும் எப்படி இப்படி முன்னேறி வர்றாங்க அப்படின்னு நினச்சி ஒரு பொறாமப்படுவாங்க, ஒரு ஏக்க பெருமூச்சு விடுவாங்க. இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், நம்மளுடைய முன்னேற்றத்தை பாதிக்கும். அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாவே போதும், ஏதாவது ஒரு கஷ்டம் நமக்கு வரும். ஒரு சின்ன காயமாவது வரும், இல்லை உடல்நிலை சரியில்லாமல் போகும். இது மாதிரி மற்றவர்களோட திருஷ்டினால், ஏக்க பெருமூச்சினால் வரக்கூடிய கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த கஷ்டங்களையும் இது போக்குவதற்கு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம், அமாவாசை நாட்களில் செய்யலாம். இந்த மாதத்தில் தவற விட்டுடாதீங்க. கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும், எதிரிகளினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் போய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே திருஷ்டி கழிப்பதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க உங்கள் மீது இருக்கக்கூடிய பொறாமையினால் ஏற்படக்கூடிய வயிற்றெரிச்சலை, அடுத்த திருஷ்டியை, இதெல்லாம் போக்குவதற்கு இந்த நாள் வந்து ஒரு மிகச்சிறந்த நாளாக சொல்லப்படும். இதுக்கு வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நம்ம கடுகு இருக்கு இல்லையா, அதுதான். இதுக்கு புதுசாக தான் வாங்கிக்கணுமா, பழைய கடுகை எடுத்துக்க கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த கடுகாக இருந்தாலும் நீங்கள் இந்த கடுகை எடுத்துக்கலாம். இதோடு நம்ம பயன்படுத்தக்கூடிய அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு. இந்த மிளகு அப்படிங்கிறதும் தாந்திரீக பரிகாரங்களுக்கு மிக விசேஷமானது. கடுகும் அப்படிதான். மிக முக்கியமாக திருஷ்டியை போக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த கடுகு. மிளகும் பார்த்திங்கன்னா திருஷ்டி கழிப்பதற்கு உகந்த ஒரு பொருள். நம்ம நிறைய இதில் வந்து மிளகை வச்சு பரிகாரங்கள் பார்த்துருக்கோம். இந்த மிளகை வச்சு செல்வத்தையும் வசியம் பண்ண முடியும், அதே போல் எதிரிகளையும் அவர்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் பொடி பொடியாக ஆக்கக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு உண்டு. மிளகு அப்படிங்கிறது ஆன்மீக பரிகாரங்களுக்கு மிக உகந்த ஒரு பொருள். இது மாந்திரீகத்திலையும் பயன்படுது, அதே போல தெய்வத்தை வசியம் பண்ணுவதற்கும் சகல ஐஸ்வர்யம் கிடைப்பதற்கும் இந்த மிளகு பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இதோடு நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகா. இந்த மிளகா சுற்றி போடுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராமப்புறங்களில். இது காஞ்ச மிளகா தான் நமக்கு இதற்கு தேவை. இந்த கடுகு, மிளகு, காஞ்ச மிளகா இதை வந்து ஒரு துணியில் வச்சுக்குங்க. இதுக்கு வந்து எந்த கலர் துணி வேணும் அப்படின்னு யோசிப்பீங்க. எந்த கலர் துணியாக வேணாலும் இருக்கலாம். கருப்பு துணியில் தான் திருஷ்டி கழிக்கணுமா அப்படின்னலாம் இல்லை, எந்த துணி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அந்த துணியில் இருக்கக்கூடிய பொருளை அப்படியே முடிச்சு போட்டு வச்சுக்குங்க. நீங்கள் பெரிய துணியாக இருந்தீங்கன்னா அப்படியே மேலே கூட முடிச்சு போட்டுக்கலாம், இல்லை சின்ன துணியாக இருக்குது அப்படின்னா ஒரு நூல் போட்டு முடிஞ்சு வச்சுக்குங்க. இப்போ அந்த முடிச்சை வந்து உங்களோட உள்ளங்கையில் வச்சுக்குங்க. உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய எதிரியாக இருந்தால் பேர் தெரியாது, ஆனால் கண்ணுக்கு தெரிந்த எதிரியாக இருக்குது அப்படின்னா அந்த எதிரியோட பேரை சொல்லி அவங்க உங்களை விட்டு விலகி செல்லணும், அவங்க எனக்கு தருகின்ற மன உளைச்சல், எனக்கு தருகின்ற பொறாமையினால் ஏற்படக்கூடிய கஷ்டம் இதெல்லாம் விலகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனம் முருக சிவன்கிட்ட, முருகன்கிட்ட வேண்டுனாலும் சரி, இல்லை பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுனாலும் சரி, அப்படி வேண்டிக்கிட்டு இதை வந்து ஒரு மண் அகல் விளக்கில் வச்சிடணும்.
இப்ப கண்ணுக்கு தெரிந்த எதிரினா அவங்களோட பேர சொல்லி வேண்டுவோம். கண்ணுக்கு தெரியாத எதிரியா இருந்தா, நீங்க என்ன சொல்லணும் அப்டின்னா, எனக்கு கண்ணுக்கே தெரியாம இருக்கக்கூடிய எதிரியினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகணும். எனக்கு மற்றவர்களால் ஏற்படக்கூடிய ஏக்கப் பெருமூச்சு, திருஷ்டி இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, என் வீட்ல நல்ல நேர்மறை சக்தி பரவட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த அகல் விளக்குல வையுங்க. இப்ப அதுக்கு கீழ வந்து ஒரு கற்பூரத்த வச்சுருங்க. இல்ல மேல கற்பூரத்த வச்சாலும் சரி. இப்படி கற்பூரத்த வச்சு அத கொளுத்திறணும். நீங்க நல்ல பெரிய பூங்கற்பூரம்னு இருக்கும்ல, அந்த கற்பூரம் வச்சாலும் சரி, இல்ல இது மாதிரி சின்ன கற்பூரம் இருந்தாலும் சரி. இந்த கற்பூரத்த வச்சு நீங்க கொளுத்திட வேண்டியது தான். சில பேர் வந்து இந்த கற்பூரத்த பொடி பண்ணி கூட அந்த துணி மேல போடுவாங்க. எண்ணெய் கூட வேண்டுமானாலும் நீங்க அந்த துணியில விட்டுக்கலாம். ஆக மொத்தம் அந்த துணியில இருக்கக்கூடிய கடுகு, மிளகு, அந்த மிளகா இருக்கு இல்லையா? அது வந்து பொரியணும். அது எப்படி பட்டு பட்டு பட்டுன்னு பொரிஞ்சு வருதோ, அதுபோல உங்க மேல விழுந்த கண் திருஷ்டி எல்லாமே வெடிச்சு போயிடும். இந்த கார்த்திகை ஞாயிறு அன்று நம்ம இந்த பரிகாரத்த இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு செஞ்சா போதும். இரவு 10, 11 மணிக்கு கூட நீங்க செய்யலாம். இத வீட்டுக்கு வெளிய தான் நம்ம செய்யணும். இந்த பரிகாரத்த செஞ்சீங்க அப்படின்னா, உங்கள விட்டு எதிரிகள் வந்து விலகிடுவாங்க. இதுபோல இந்த கார்த்திகை மாசம் 4 ஞாயிற்றுக்கிழமையுமே நீங்க செய்வது மிக உகந்ததாக சொல்லப்படுகிறது. இல்ல என்னால செய்ய முடியல அப்படின்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது செய்யுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.